புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாருங்க, ரெண்டாவது எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். டிஎம்எஸ் வாய்ஸ் பாட்டு எப்படி பாருங்க, அடகாட்டி படத்தில் தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன், கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும். பாருங்க வாய்ஸ் எப்படி இருப்பார், டிஎம்எஸ் வாய்ஸ். அவர் இந்த அண்ணா பாராட்டியிருப்பார். பசங்களோட பாடுறாங்க, இதெல்லாம் 70% தான் வருது, நமக்கு 100% அப்படியே வருது. இந்த ஆண்டவன் முத்த வளம். அதே மாதிரி திருடாதே பாட்டு பாடு, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நினைத்து பயந்து விடாதே, வறுமை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. வாய்ஸ் பார் எப்படி இது டிஎம்எஸ். ஏன்னா கொஞ்சமான மாற்றங்கள் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகணும், ஒன்றும் எம்ஜிஆர் மாதிரி போகும்போது டிஎம்எஸ் வந்து என் குரலை பாடுறான், எம்ஜிஆரோட குரலை பாடுறான். தங்களுக்கு என்ன படுப்பதற்கு பட்டு மற்ற பால் பழம் இவையெல்லாம் காத்து கிடக்கின்றன. இப்படியெல்லாம் போது தங்களுக்கு இந்த மக்களை பற்றி கவலை. 2000 ஆடைகளை எந்த ஆடை அணியும் கோட்டை கண்டு கொண்டு, ஆனால் ஏழை மக்களோ கிழிந்த ஆடையத்தால் கொண்டார்கள் தன் வார்த்தை மறுக்க. வீராங்க எப்படி செய்வோம், நாளை முதல் உங்களை போட்டு கொடுத்து நானும் கண்டு விடுகிறேன், என்ன தாங்கள் எங்களை கூட்டுறா ஏன் சிரித்தீர்கள்? நாங்களும் எமது புரட்சி கூட்டத்தில் கலந்துவிட்டால் பின்னர் யாருடைய ஆட்சியை போய் செய்வது? பாருங்க டிஎம்எஸ் எம்ஜிஆர் குரல் பாருங்க, தெளிவாக என்ன போட முடியுமா? இந்த மாதிரி யாருன்னா பேசி காட்டுறாங்க, அதுதான் எம்ஜிஆர். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. இந்த மூணு அமைப்பு வேணும், எம்ஜிஆர் மாதிரி வேணும், டிஎம்எஸ் குரல் போகணும், எம்ஜிஆர் குரல் பேசணும், அப்போ தான் எம்ஜிஆர் ஆக முடியாது. அப்போது எம்ஜிஆர் ஆக முடியாது. அந்த எம்ஜிஆர் தனி, முதல் எம்ஜிஆர் அவருக்கு இணையாக ஒப்பிட்டு பேசக்கூடாது, கேட்டா தகுதி கிடையாது, யாருக்குமே கிடையாது, எனக்கும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.